நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற விஷயம் வெரிஃபிகேஷன் ஸ்கீம் 2021 இன்கம் டேக்ஸில் வெரிஃபிகேஷன் ஸ்கீம் 2021 சொல்லி டிசம்பர் 21 லான்ச் பண்ணி செப்டம்பர் 22ல் பைலட்டடாக பண்ணி 24 பிப்ரவரியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக. நான் முந்தின பதிவிலே சொல்லியிருக்கேன், ஸ்பெசிஃபைட் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு நம்மளுடைய ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ரிப்போர்ட் ஆகுது. ஏஐஎஸ் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டில் நம்மளை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே இட் இஸ் மேட் அவைலபிள். நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்ம தான் ஃபைல் பண்ணுறோம். அதில் நம்ம பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் ஃபைல் பண்ணுறோம். இன்ஸ்பைட் ஆஃப் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கும், ஆர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆர் அதை ஃபைல் பண்ணுறவங்க ரிப்போர்ட் பண்ணவங்க லேட்டாக பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்மேட்ச். நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ரிட்டர்னில் நம்மளை பற்றின சொல்லப்பட்ட ஏஎஸில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமா. எக்ஸாம்பிள் அதில் உள்ள டிவிடெண்ட் இன்கம், அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதில் உள்ள ஷேர் ட்ரான்ஸ்ஃபர், ஷேர் சேல்ஸு, அது பற்றின கேபிட்டல் கெயின், ஆர் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்றுருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கேபிட்டல் கெயின். ஒன்ஸ் அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸில் மிஸ்மேட்ச் ஐடென்டிஃபை பண்ணிட்டா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஜாக தே சென்ட் டு த சோர்ஸ் என்டைட்டி. அதை நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களையே அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்கன்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அவங்க அந்த ரிப்போர்ட்டிங் என்டைட்டி பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணி இல்லை இது கரெக்ட் தான், நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தே கேன் கன்ஃபார்ம். ஆர் அவங்க இல்லை நாங்கள் மாற்றிடுறோம்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணி ஒரு ரிவைஸ்டு ரிட்டர்னை அவங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அது யாருடைய பேனுக்கு போகுதோ அது மாறிடும்.